அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோடைய குழுக்கள் தினத்தந்தியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி அறிவுக்கு வேலை கொடு சரிங்களா. இதில் உள்ள பகுதி 3 குறுக்கெழுத்து போட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சால்வ் பண்ணலாம். 1 by 1 கேள்வி பார்த்து அதனுடைய ஆன்சர் சால்வ் பண்ணலாம். முதல் கேள்விங்க, இது 64 எனப்படும். ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம். போர் பயிற்சி, இலக்கிய பயிற்சி எல்லாமே இந்த மாதிரி பயிற்சி சொல்லக்கூடியது. ஸோ பதில் என்ன? ஆயக்கலை. சரிங்க, ஆயக்கலைன்னு எழுதியாச்சு. அப்போ 1 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? ஆளை வந்துக்குங்க. இதோடு பாடல் சேர்ப்பது தான் சுகம் சுகம். இதோடு பாடல் சேர்ப்பது தான் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை சேர்ப்பது சுகம் சுகம். பாட்டே இருக்கு. ஓகேங்களா? சரிங்க. இப்போ 3 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? இந்த சுவடிகளில் தான் பழங்காலத்தில் எழுதினார்கள். இந்த சுவடிகளில் தான் பழங்காலத்தில் எழுதினார்கள்னா எது சொல்லுவீங்க? ஓலை எழுத்தாணி. சுவடி வந்தது ஓலை. சுவடினா நோட் புக். ஓகே. அப்போ 3 இடமிருந்து வளம் என்ன? ஓலை ஆன்சுக்கு ஓங்காரம். ஓம்ங்க பனோ மந்திரம் தான் ஓங்காரம்னு சொல்கிறோம். ஓம் இம் அ காத்தல் படைத்தல் அடித்தல். ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க. அடுத்த ஹிண்ட்டு, மனிதனின் முதல் உணவு. இந்த கேள்வியெல்லாம் பார்க்கல நீங்கள் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா இந்த கேள்வியெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் தினமலரில் வரும்னு நினைக்கிறேங்க. மனிதனின் முதல் உணவு பால். ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்ப்போமா? உடலெங்கும் கசப்பு. உடலெங்கும் கசப்புன்னா அது என்ன காய்ன்னு சொல்லுவீங்க? இருக்கலே கசப்பாக இருக்கக்கூடிய காய் வந்து பாகற்காய்ன்னு நம்ம சொல்லுவோம். என்னது? பாகற்காய். இது சரியாங்கிறதுக்கு 14 வலமிருந்து இடம் என்ன? 14 வலமிருந்து இடம் என்ன? சொல்ல இந்த புக்கு இஷ்யூஸு. ஓகேங்களா? 14 துர்மணம் அடைந்தவர்களை இப்படி அலைவாங்களாம். ஈஸியாக செத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி அலைவாங்கன்னா பேயா அலைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவியா அலைவாங்கன்னு சொல்லி பயங்காட்டுவாங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? 14 மேலேருந்து. தத்துங்கிளியே மலையிலை மொழி பேசு. யார் சொன்ன நீங்களே சொல்லுங்கள். தத்துங்கிளியே மழலை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பாடல் வரின்னு வச்சுக்கலாம். நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். 6 மேலேருந்து கீழே எதுவும் இருக்குதான்னு பார்ப்போமா? மேலேருந்து கீழே இல்லை. சரிங்க. அடுத்த ஹிண்ட்டு, அடுத்த கேள்வி, ஜீவ நதி இங்கே ஒரு கால் இல்லாமல் இருக்கிறது. 4 இடமிருந்து வளம். ஜீவ நதியில் ஒரு கால் இல்லாத நதிதான். ஜீவ நதினா காவேரி சொல்லலாம். இதில் கால்னா இந்த துணை எழுத்து. ஸோ காவேரினா ட்ரீன்னு எழுதலாம். சரிங்க. அப்போ 5 கீழேருந்து மேலே என்னென்னு பார்ப்போமா? வேல்னு வந்துருக்குங்க. வாளும் டேஷ் வேல் வீரர்கள் கையில் இருப்பது. வாளும் வேலும் வீரர்கள் கையில் இருப்பதான். சரிங்க. அப்போ 5 மேலேருந்து கீழே என்ன? வேல் ஆரம்பிச்சுக்குங்க. மற்றொன்று. மற்றொன்றுன்னா வேறு ஏதாவது சொல்லு. வேறு. சரிங்க. அப்போ 7 இடமிருந்து வளம் என்ன? இச்சு அப்படின்னு சொல்லி முடியுதுங்க. குடும்பங்களில் இருக்க வேண்டியது உணவு. குடும்பங்களில் என்ன இருக்கணும்? பாச உணவு இருக்கணும், இல்லை ஒற்றுமை இருக்கணும். இங்கே வந்து பச்சு, அனைவருக்கும் பாசம் பச்சு எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போது 7 கீழேருந்து மேலே 10 வருது. மேலேருந்து இல்லைங்க, 7 கேள்வியே இல்லை. 7 மேலேருந்து கீழே பார்ப்போம். ஏன்னா கொஸ்டின் நம்பர்ஸ்லாம் இங்கே தப்பாக போட்டிருக்காங்க. மற்றவர்களிடம் கொடுத்து மகிழ்வது கலைந்துள்ளது. மற்றவர்கள்கிட்ட கொடுத்து மகிழ்வது என்னென்னா கிஃப்ட்டு கொடுத்து மகிழலாம். பரிசு
ப ஐ சு கலைந்துள்ளது. சரியா போச்சா? ஓகேங்க. 6வது கேள்வி பார்ப்போம். இடமிருந்து வலம். பூவுக்குள்ளே இருக்கும். பூவுக்குள்ளே என்ன இருக்கும்? தேன் இருக்கும். தேன், மகரந்தம் அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ நான் தேன் எழுதுவேன். ஓகேங்களா? 6 கீழேருந்து மேலே எதுவும் இருக்குதா? இல்லை. மேலேருந்து கீழும் இல்லை. 6வது கேள்வி வலமிருந்து இடம் பாருங்க. குற்றவாளிகளை டேஷ் துலங்கியது. குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்க? தேடல் துலங்கியது. தேடுனதில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. சரிங்க. அப்போ 11 கீழேருந்து மேலே இருக்கான்னு பார்ப்போமா? டேல முடியுதுங்க. நஞ்சு கலைந்துள்ளது. நஞ்சுன்னா விஷம் தானே. விஷம்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா இங்கே தேடல். அப்போ என்ன வாடிக்கை சொல்லலாம். ஸோ அப்போ விஷம்னு எழுத முடியாது. இங்கே என்னென்னு எழுதும்? விடம் அப்படின்னு நம்ம எழுதும். விடம்னாலும் பாய்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. கலைந்துள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேலே டா இங்கே ஈம மட்டும் போட்டால். ஓகேங்க. 8 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? வலமிருந்து இடமே இல்லைங்க. சரிங்க. 6 மேலேருந்து கீழே இல்லவே இல்லை. சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? கொடுமைக்காரன். கொடுமைக்காரனா பெரிய பாவிங்க, கொடுமைக்காரனுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாவின்னு சொல்லலாம். அப்போ 10 மேலேருந்து கீழே என்ன? தண்ணீர் இல்லாத மணல்வெளி, டிசர்ட் ஏரியா அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவீங்கன்னா பாலைவனம். பதில் என்ன? பாலைவனம். ஓகேங்க. அப்போ 12 இடமிருந்து வலம். குடிசை வீடு. குடிசை வீடு இல்லைன்னா அது என்னது? மாடி வீடு. சரிங்க. அடுத்த கேள்வி 15 சுவையான கடல் உணவு. சுவையான கடல் உணவுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? 15 மீன் சொல்லலாம். சரிங்க. 18 இடமிருந்து வலம் இருக்கா? காணாமல் போனாச்சுன்னா பொருளை என்ன பண்ணணும்? எப்போ பாருங்க தேடிக்கிட்டே இருப்போம். காணாமல் போன பொருளை என்ன பண்ணுவோம்? தேடு. அப்போ 8 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்ப்போமா? யாரிடமும் டேஷ். யாரிடமும் ஏமாதாதேன்னு எழுதலாம். ஏமாதாதேன்னு எழுதுனீங்கன்னா இங்கே மீன் இருக்காது. கடலுக்குள்ளே இருக்க உணவு சுவான்னு சொல்லலாம். சுவா புட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. சுவையான கடல் உணவு அப்படின்னா இதை சுவான்னு மாற்றிக்கோங்க. அப்போ யார்கிட்டையும் என்ன பண்ணாதீங்க? ஏமாதாதே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. 14 மைதாவும் கடலை பருப்பும் வெல்லமும் சேர்ந்த இனிப்பு. 16 இடமிருந்து வலம். 16 கேள்வி எங்கே இருக்குது? 2 எழுத்தாக இருக்கு. சுசியம் சொல்ல முடியாது. இங்கே போலி சொல்கிறேன். சரிங்களா? மீன் பிடிக்க உதவுவது. மீன் பிடிக்க எதை வச்சு மீன் பிடிப்பீங்க? 17 இடமிருந்து வலம். வலை. ஆல்ரெடி ஹிண்ட் வந்திருக்கு, அதனால் வலைன்னு நம்ம எழுதிட்டோம். சரிங்க. அடுத்த சைடு வருவோம். எதையும் கட்டி போட உதவுவது கலைந்துள்ளது. இல்லைங்க. வலமிருந்து இடம் பாருங்க. 9 சில்லறை இக் அப்படின்னு போட்டாங்க. சில்லறை அப்படின்னா சில்லறை காசு தான் சொல்லுவாங்க. 9 வலமிருந்து இடம் எங்கே இருக்குது? ஆல்ரெடி சால்வ் வந்துடுச்சுங்க. என்னது? பரிசு நம்ம எழுதலே காசு வந்துடுச்சு. ஓகே. அடுத்த கேள்வி
13 கீழேருந்து மேலே. அடிபட்டால் ஏற்படுவது, அடிபட்டால் ஏற்படுவது வீல ஆரம்பிச்சு இம்மில் முடியுதுங்க. வீக்கம். சரிங்க. அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். எதையும் கட்டி போட உதவும் கலைந்துள்ளது. எதையும் கட்டி போடுறதுக்கு என்னென்னா கையை யூஸ் பண்ணுவாங்க. 19 இடமிருந்து வளம். இதில் கை. ஸோ 19 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? ஆட்டுக்குட்டின்னு சொல்லலை, இங்கே வந்து ஆட்டு இக்கடா போட்டிருக்காங்க. மேலேருந்து கீழே ஆட்டு கடா, பெரிய வயசான ஆடு. கிடா, குட்டி இல்லை, ஆப்போசிட். ஓகே, அப்போ 19 கீழேருந்து விளையாட்டுக்கு இன்னொரு சொல். விளையாட்டுக்கு அங்கே களின்னு ஆன்சர் வந்துக்குங்க. களின்னா பொழுதுபோக்கு, இல்லைன்னா விளையாட்டுக்கு சேர்த்துக்கலாம். சரிங்க. 14 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்ப்போமா? இல்லைங்க. அப்போ 21 கீழேருந்து மேலே. கொஸ்டின் எடுத்தவங்க உண்மைக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. பசிக்குன்னா என்னது? பசிக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பசிக்கு சோறு. ஏன்னா கயிறு வரணும் நம்மளுக்கு அங்கே. ஸோ கயிறு ஆல்ரெடி வந்துடுச்சு. பசிக்கு என்னென்ன பண்ணணும்? சோறு. அப்போ 20 இடமிருந்து வளம் என்ன? அஜீரணத்துக்கு குடிக்கிறது ஓமம் வாட்ரு, இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்னா சோடான்னு கேட்டிருக்காங்க. கோழி சோடா அப்படின்னு சொல்லலாம். கோழி சோடான்னு போடுற அளவுக்கு எழுதியிருக்காங்க. 20 கீழேருந்து மேலே அதுவே சால்வ் ஆகுது. கோடுன்னு வரின்னா லைன்னா கோடு. ஓகே. ஒன்றும் இல்லாததை இப்படி சொல்லுவாங்களாம். 25 கீழேருந்து மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னா லீல முடிஞ்சிருக்குங்க. காலி ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. சரிங்க. அடுத்த இடமிருந்து வளம். 27 குற்றமற்றது கலைந்துள்ளது அப்படின்னா, குற்றமற்றன்னு நேற்று தினமலரில் பார்த்தோம். புனிதம், அது கலைந்துள்ளதுன்ட்டாங்க, அதை விட்டுருங்க. 28 விடியும் அப்படிங்கிறதுக்கு வேறு என்ன சொல்லலாம்? விடியும் அப்படின்னா காலையில் விடியக்கூடியது, புலவும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 26 மேலேருந்து கீழே இருக்கா? இல்லைங்க, நீங்கள் கேட்க கேள்வியெல்லாம் அங்கே இருக்காது போலுக்கு. 22 மேலேருந்து கீழே இருக்கா? உயிரினங்களுக்கு உரிய குணம். உயிரினங்களுக்கே உரிய குணம்னா மனுஷங்களையும் சேர்த்துக்கோங்க. என்ன இருப்பாங்க? பாசமாக இருப்பாங்க. அப்போ 26 இடமிருந்து வளம் எதுவும் இருக்கா? இல்லை. நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, அதனுடைய ஹிண்ட்டு வந்து எதுவுமே இல்லாத மாதிரியே இருக்குதுங்க அந்த புக்கு எழுதினவங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உள்ளது, இந்த இடத்துல இந்த பாக்ஸ் எம்டியாக தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? 24 அம்மா. மலையாளத்தில் அம்மாவை வந்து மலையாளத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? அம்மே. எந்த அம்மே கலைந்துள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் அம்மைக்கு ஆவும் மேவும் எங்கே வருதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ 23 மேலேருந்து கீழே இருக்கா? உடல். ஆலன்னா மேலே வரணும், உடல்னா மேனி சொல்லலாம். ஸோ அம்மே. சரிங்க. 24 கீழேருந்து மேலே இருக்கான்னு பார்ப்போமா? ஆண் குழந்தைகளை கொஞ்சுவது கலைந்துள்ளது. ஆண் குழந்தைங்களை என்னன்னு கொஞ்சுவாங்க? பொம்பளை பிள்ளைங்களை அம்முக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தைங்களை அப்பு. அப்போ 27 கேள்வி வந்து கலைந்துள்ளதுன்னு சொன்னோமே. குற்றமற்றது தினமலரில் பார்த்தோமே, என்னென்ன எழுதணுமோ? புனிதம். புனிதம். சரிங்களா? எல்லா கேள்விக்கும் சால்வ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 8வது கேள்வி இருக்குதுங்க. கீழே இந்த மேலே சாக்ரட்டிஸ் கேட்டது. சாக்ரட்டிஸ்னால் கிரேக்க தத்துவம் எது என்னன்னு கேட்டாருன்னா ஏன் அப்படின்னு கேட்டார். கீழே இந்த மேலே தான். ஸோ இந்த கட்டடம் எம்டி, இந்த கட்டமும் எம்டி. கொஸ்டின் எழுதையில் புக்கு போடுறீங்கன்னா இந்த என்னென்ன தப்புலாம் விட்றீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் புக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா கேள்வியும் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறமும் இங்கே இடம் இருக்குது. 3 பாக்ஸ் எம்டியாக இருக்குதுங்க. சரிங்களா?
அது போக நம்பர்ஸ் போடுறதும் கரெக்டாக போட்டிங்கன்னா இன்னும் நம்பராக இருக்கும். நன்றிங்க.